ட்ரீம் 11 நேத்திக்கு அவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா ஒரு புது அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இந்த அப்டேட்டை கொடுத்ததன் மூலமா ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஒரு டிஃபரெண்ட் ஃபார்ம்ல கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதன் மூலமா ட்ரீம் 11 எதுக்காக இந்த அப்டேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். ட்ரீம் 11 நேத்திக்கு 2 போஸ்ட் அப்டேட் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல பார்த்தோம்னா கிரிக்கெட் இஸ் ஃபாரெவர், அவர் லவ் ஃபார் கிரிக்கெட் இஸ் ஃபாரெவர், ட்ரீம் 11 அண்ட் கிரிக்கெட் பார்ட்னர்ஷிப் நாட் அவுட் ஃபாரெவர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இன்னொரு போஸ்ட்ல பார்த்தோம்னா ஹிந்தில கொடுத்திருக்காங்க. அதுக்கான மீனிங் என்னன்னா கிரிக்கெட் நீட்ஸ் both heart and mind and now even winning is free அப்படின்னு கொடுத்து அதுக்கான கேப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா வெல்கம் டு அவர் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ட்ரீம் 11 இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்ட்ல இருந்து நடத்திட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த போஸ்ட் எப்போ அப்டேட் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் இந்த ஆன்லைன் கேமிங்க்கு 40% ஜிஎஸ்டி அறிவிச்சதுக்கு அப்புறமா அப்டேட் பண்றாங்க. சோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஒரு டிஃபரெண்ட் ஃபார்ம்ல வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் இதோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளா வர பட்சத்துல ட்ரீம் 11 இப்போ எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல ரன் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பான்சர்ஷிப் பேஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. இப்பவே பார்த்தோம்னா ஸ்விக்கி ஆட்லாம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. T20 வேர்ல்ட் கப் ஐபிஎல் சமயத்துல இன்னுமே வந்து நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது போக சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணியும் ரன் பண்ணுவாங்க. ஒருவேளை கேமிங் கம்பெனிஸ்க்கு ஃபேவரா தீர்ப்பு வந்துச்சு அப்படிங்கும்போது இந்த 40% ஜிஎஸ்டி பார்த்தோம்னா ஸ்பான்சர் மூலமா மேனேஜ் பண்ணி இப்படியே வந்து ரன் பண்ணுவாங்க. இதுல என்ன ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருந்த சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இதனால திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்பப்படுதுன்னா ரீசெண்டா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவங்களுடைய ஸ்டேட் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த லாட்டரியை ஒரு புதுவிதமா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. இதை பத்தின ஆர்டிகல் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. லாட்டரி பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா சான்ஸ் தான். இதுல வந்து ஸ்கில்லே கிடையாது. அப்படி இருந்தும் கவர்மெண்ட் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த யூசர்ஸ்க்குமே வந்து லாஸ் ஆகாதபடி ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி கொண்டு வராங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாட்டரி மூலமா வரக்கூடிய அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வின்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை பார்த்தோம்னா பேங்க்லயோ இல்லைன்னா வந்து பாண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து லாஸ் ஆனாங்களோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட ரீஃபண்ட் பண்ற மாதிரி இது ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் இது கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஃபைனான்ஷியல் லாஸ் தான். சோ வரக்கூடிய நாட்கள்ல ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் கம்பெனியும் இந்த மாதிரியான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது யூசர்ஸ் அந்த அளவுக்கு லாஸ் ஆகாம இதை நீட்டா ரன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதை பத்தி டீடைலா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இங்க கொடுத்திருக்கேன். இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த் கடைசியில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 7 டேஸ்லயே பாத்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் 25% டிராப் ஆயிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா இந்த மாசம் இன்னுமே ஷார்ப்பா அதுல வந்து டிராப் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து டிராப் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நிறைய இடத்துல பிசினஸ் அடிப்படும். அதனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்காவது டிரான்சாக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மிந்தி மாதிரி இல்லைனாலும் ஒரு டிஃபரெண்ட் ஃபார்ம்ல கண்டிப்பா வந்து திரும்பி வரும். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.